நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. of the film முரளி அவர்கள் என்பது மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களை தொடர்ந்து the man behind the project, அடுத்ததா டைரக்டர் கிருஷ்ணா அவர்களை என்பது மேடைக்கு அழைக்கிறோம். and நம்மளுடைய ஃபேவரட் சத்யராஜ் சார் அவர்களை என்பது மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படத்தில் நான் மோகன் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ஐம் ஆல்சோ தி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படம் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும். கண்டிப்பாக போய் தியேட்டர்ஸில் August 7th பாருங்கள். ஐ வுட் லவ் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் விஜய் மூலன், வர்கீஸ் மூலன், மேடி சார், சரிதா மேம் அண்ட் மை டைரக்டர் கிருஷ்ணகுமார். அண்ட் இந்த ப்ராஜெக்டுக்கு இன்செப்ஷன் ஆன முக்கியமான ரீசன் அரவிந்த் சார். ஸோ ப்ளீஸ் போய் பாருங்கள் தியேட்டர் August 7th. தேங்க்யூ. தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் டு எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட்லி நான் தேங்க் பண்ண வேண்டியது இங்கே இந்த சினிமா இப்படி வந்து முடிகிறதுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் இதுக்கு விதை போட்டது வந்து மிஸ்டர் அரவிந்த் தான். தேங்க்யூ மிஸ்டர் அரவிந்த். அவர் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஸோ அவர் தான் கிருஷ்ணாவை கூட்டிகிட்டு வந்து ஸ்டோரியை நரேட் பண்ண வச்சார். இன்ஃபேக்ட் இட் வாஸ் ஆல்ரெடி எல்லாமே ரெக்கார்டிங்காக இருந்தது, ஒரு பாட்காஸ்டாக. அதை வந்து எங்கள் ஃபாதருக்கும் மதருக்கும் சிஸ்டருக்கும் ப்ளே பண்ணார், எனக்கும் ப்ளே பண்ணார். இதுக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலியை ஒரு 3-4 வேறு ப்ரொடியூசர்ஸு டைரக்டர்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவர் கொண்டு வந்த அந்த ஸ்கிரிப்ட் வந்து நிஜமாகவே ரொம்ப ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்தார். அதனால தான் வந்து எங்கள் ஃபாதரும் மதரும் ஒத்துட்டாங்க இந்த பண்ணலான்னு சொல்லி. ஏன்னா அரவிந்த் சாரும் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க. அடுத்த தலைமுறைக்கு அவர் என்ன பண்ணாருங்கிறது போய் சேரணும். அதனால தான் வந்து அவங்க அக்ரி பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு. அதுக்கப்புறம் there was no looking back. சில ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணோம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதில் என்னன்னா, இந்த சினிமாவில் அவரோட லைஃப் ஸ்டோரியில் எவ்வளவு % உண்மை அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஐ வுட் ரேட் இட் அட் அரௌண்ட் 70%. 70% இந்த கதை வந்து அவரோட நிஜமான லைஃப்பை பேஸ் பண்ணி தான். ஏன்னா அவர் வந்து நிறைய டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருந்தார் எங்கள் லைப்ரரியில், எங்கள் தாத்தா. அதனால் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸு, அக்ரிமெண்ட்ஸு, நிறைய டாக்குமெண்ட்ஸ் அங்கே அவைலபிளாக இருந்தது. அதை முதலே கிருஷ்ணா பார்த்துட்டாரு. ஆனாலும் ஆஸ் அ ஃபேமிலி நாளைக்கு யாராவது வந்து நம்மளை கேள்வி கேட்பாங்கல்ல, இது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்ட்டு. அதனால் நிறைய ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலான்னு நம்ம அக்ரி பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் மிஸ்டர் விஜய் மூலன் அண்ட் மிஸ்டர் வர்கீஸ் மூலன் அவங்க தான் இதை வந்து எடுத்து பண்ணலான்னு முடிவு பண்ணி மாதவன் சாரும் அக்ரி பண்ணிக்கிட்டாரு. பிக் தேங்க்யூ டு யூ சார். அவர் வந்து ஒரு நடிகர் மட்டும் இல்லைங்க, அவர் வந்து எல்லாத்துலேயும் கடைசி வரைக்கும் டீட்டெயில்டாக உள்ளே போய் பார்ப்பார் எல்லாத்தையுமே. ஸோ பீயிங் அன் இன்ஜினியர், இட் வாஸ் அ ப்ளஷர் டு ஷேர் தாட்ஸ், வியூஸ், அண்ட் இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. அண்ட் அதே மாதிரி Satyaraj sir, who did this phenomenal role as Ramaya Pillai, ரொம்ப நல்லா பண்ணாரு. ஸோ எல்லா ஆக்டர்ஸுமே they put in a lot of effort, and a big thank you to every one of you on stage, and Murali, Arvind, Krishna, all of you. It was a great experience, and I hope this will inspire a lot of young people. ஏன்னா நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போனால் தான் மேலே வர முடியும், காலேஜுக்கு போனால் தான் மேலே வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் சாதா எலக்ட்ரிஷியன்ஸும் ப்ளம்பர்ஸும் நிறைய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை விட ஜாஸ்தி சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா ஸ்கில்டு மேன் பவர். எங்கள் தாத்தாவோட நோக்கமே அப்போ என்னன்னா, அதை வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நியூ எஜுகேஷன் பாலிசியில் கொண்டு வந்திருக்கு, ஸ்கில்லிங். ஸோ இந்த ஸ்கில்லிங் தான் அவரை வந்து மேலே கொண்டு வந்தது. ஸோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றியெல்லாம் இந்த சினிமாலையும் வருதுங்க. ஸோ ரொம்ப நன்றி ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே அ ஃபியூ வேர்ட்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்ல வேண்டியது ப்ரொடியூசர்ஸ் மேடி சார், கிருஷ்ணா சார் அண்ட் அரவிந்த் சார் அண்ட் முரளி. பிகாஸ் இவங்கனால தான் நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே வந்திருக்கேன். என்னோட கதாபாத்திரத்தோட பேர் வந்து பத்மாவதி. இவங்க வந்து வேற ஒரு எராலேருந்து வராங்க.
இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் அந்த படம் ஆரம்பிக்குது. ஸோ இவங்க வழியாக ஜிடி நாயுடு அவர்களுடைய கதையை வந்து இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு வந்து இந்த படத்தில் எப்படியாவது ஒரு ரோல் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கோயம்புத்தூரில். எங்கள் அண்ணா கோயம்புத்தூரில் படித்தார். ஸோ ஜிடி நாயுடு மியூசியம் போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதை தவிர்த்து எனக்கு டீட்டெயில்டாக அவரை பற்றி எதுவும் தெரியாது. ஸோ இந்த படம் மூலமாக நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அவரை பற்றி. எப்படிப்பட்ட ஒரு இன்னோவேட்டர் அவருன்னு. ஸோ இட்ஸ் பின் ப்ளஷர் ஒர்க்கிங் இன் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் இன்னும் ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் தெரியும், ஆனால் அதை தாண்டி இன்னும் தெரியணும்னு ஆசையாக இருக்குது அவரை பற்றி. ஸோ எல்லோரும் August 7th தியேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து இப்படி மைண்ட் ப்ளோன் ஹை, யூ வில் பி லைக் ஓ மை காட் இது என்ன இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் மேக்கிங் திஸ் magnificent movie and bringing it to the people, and watch it in the theatre on August 7th. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு, நீங்கள் இங்கே வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரங்கநாயகி, நான் பண்ண கதாபாத்திரத்தில் இது ஒரு வேறுபட்ட கதாபாத்திரம். நான் வந்து எல்லா ப்ரெஸ் மீட்லையும் இதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி சேலஞ்சிங்கான கேரக்டர்ஸ் தான் எனக்கு வருது. எனக்கு இந்த வாய்ப்பு தந்த விஜய் மூலன் சார் அண்ட் மூலன் பிக்சர்ஸ் அண்ட் கிருஷ்ணா சார், அரவிந்த் சார் அண்ட் மாதவன் சார் கூட நடிக்கணும்னா யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ ஐ வாஸ் லைக், நான் அப்பா சார் கூடயும் நடிச்சிட்டேன், மாதவன் சார் கூடயும் நடிச்சிட்டேன். என்னோட மின்னலை மூமெண்ட்டை வாழ்ந்துட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அஃப்கோர்ஸ் சத்யராஜ் சார் கூட நான் இந்த படம் பண்ணிட்டேன், அடுத்த படமும் அவர் கூட பண்ணுறேன். அதுலேயும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதித்தி நானும் பேக் டு பேக் ஃபிலிம்ஸ் பண்ணுறோம். எல்லாருக்குமே கண்டிப்பாக ஜிடிஎன் ரொம்ப பிடிக்கும். என்டையர் டீமே கண்டிப்பாக இது ஒரு டெக் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி ஒரு விஷனரி சேஞ்ச்ட் எவ்ரி திங். அதுதான் இந்த அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் ஜிடி நாயுடு. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் August 7th போய் படம் பாருங்கள். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எனக்கு இந்த சாயங்காலம் ஈவினிங் பத்தாது. ஸோ முதல்ல இந்த ஆரம்பிக்கிறேன், பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு கேட்கும்போது என்னோடய நண்பரோட ஆஃபீஸில் கேட்டேன். பிகாஸ் கிருஷ்ணா வந்து சொன்னார், ஸ்கிரிப்டை கேட்டேன். நான் கேட்டுகிட்டே இருந்தேன். எக்ஸ்பிரஷன் ஒன்றும் இல்லாமல் கேட்கும்போது அவரும் சொன்னார். ஆனால் அவர் சொன்ன விதத்தில் வந்து பார்க்கும்போது இது ஒரு பயோபிக்னு சொல்லாமல் ஒரு கமர்ஷியல் படம். கண்டினியூஸாக ஒருத்தரோட வாழ்க்கை இப்படி இருக்குமா அப்படின்னு எனக்கே தோணுச்சு. இதுவும் நான் வந்து ஜிடி நாயுடு சாரோட பெரிய ரசிகனா. ஏன்னா அவர் எல்லாத்தையுமே ஒரு படிப்பையே கல்வியும் வேறு மாதிரி பார்த்தவர். அதனால் அதில் அவர் பெரிய ரசிகன். அவரோட கதையை ஒருத்தர் இப்படி சொல்ல முடியும்னு படித்த போது எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துடுச்சு, இது எப்படியாவது பண்ணணும்னு. நெக்ஸ்ட்டு இதை பற்றி ராஜ்குமார் சார்கிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி உங்கள் தாத்தா மேலே ஒரு படம் பண்ணலாமான்னு கேட்டபோது, அதை நாங்கள் எடுத்துட்டோங்க, நாங்கள் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கோன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி அது நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்ச உடனே இது அந்த மாதிரி படம் இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு படம் தான் அப்புறம் என்னன்னு சொல்லும்போது அப்புறம் தான் நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்னன்னு. அப்புறம் அவரும் சொல்லியிருந்தார் இல்லைங்களா, அந்த மாதிரி அவர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அவங்களுக்கு பிடிச்சது. இதுக்கு அடுத்த கட்டம் வந்து இது யார் ஒரு சயின்டிஸ்ட் ப்ளே பண்ணோன்னா கரெக்டான ஒரு நடிகர் தேவைங்க. எனக்கு என்னோட ரொம்ப க்ளோஸ் நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் எனக்கு உடனே வந்தது. ஸ்கிரிப்டை கேட்கும் போதே எனக்கு அவரோட முகம்லாம் வந்துருச்சுங்க. வந்துட்டோன்னே நெக்ஸ்ட் அவரை போய் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னு கேட்டபோது அவர் எப்பவுமே எனக்கு நான் ஏதாவது சொல்லணும்னு சொன்னான்னு ஒரு காது கொடுத்து கேட்பாருங்க. கேட்டபோது கேட்டுட்டு இதுக்கப்புறம் கேட்டுட்டா நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு இந்த நார்மல் ஸ்கிரிப்டை ஒரு இப்போ நீங்கள் படமாக பார்க்க போகிற ஸ்கிரிப்டாக மாற்றினதில் அவருக்கு எல்லா இதுவும் இருக்குங்க. ஹீ சேஞ்ச் த ஸ்கிரிப்ட் அண்ட் டுகெதர் இதை வந்து நான் நிறையா கற்றுட்டேங்க. நான் நிறைய படம் வேலை செஞ்சுருக்கேன், இவ்வளோ வருஷமாக வேலை செய்ய எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனால் இவரோட வேலை செய்யும் போது எப்போவுமே நம்மளாம் எப்படின்னா ஒன்று கற்றுட்டோம்னா அதுலேருந்து வரமாட்டோம். ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். ஒரு கதை சொன்னால் நம்மளுக்கு தெரிஞ்ச விதத்தில் தான் அதை எடுக்கணும்னு பார்ப்போம். இங்கே இவர்கிட்ட வரும்போது இப்படி தானே ஷார்ட் வைக்கலாம்னு சொன்னால் அப்படியே பார்த்து சிரிப்பார். சரி சொல்லுங்கன்னு சொல்லும்போது இதுதான் தெரியுமேன்னு சொல்லும்போது சரி எப்படி எடுக்கணும். நான் வந்து நார்மலாக ஒத்துக்க மாட்டேங்க. எல்லாத்துக்கும் எனக்கு கரெக்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், எனக்கு சொல்லணும். இல்லைன்னா நான் வந்து அதை அப்படி கேட்கவே மாட்டேன். அவர் எவ்வளோ அழகாக என்ன மாதிரி ஒரு there is a saying, you can't teach an old dog new tricks, but I'm not an old dog, I learn all the new tricks. அவர்கிட்ட நிறைய ட்ரிக்ஸ் கற்றுட்டேங்க. ஸோ இந்த படத்தில் எடுக்கும்போது ஒன்னொன்றுத்துலேயும் ஒரு சேலஞ்ச் வந்தது.
சேலஞ்ச் வரும்போது அதை எப்படி கவர்ந்தான்னு சொல்லிட்டு தான் நீங்கள் படத்தில் பார்க்க போகிறீங்க. இதுதாங்க ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ். எடுக்கும் போது பல சேலஞ்சஸ்ங்க. இது ஒரு பீரியட் படங்க. அடுத்தது வந்து இந்த படத்தில் வந்து எல்லாம் ஜாமான்லாம் இருக்கானுங்க. எல்லாம் இவங்கெல்லாம் இவங்களை பார்க்கும்போதே நம்மளுக்கு எனக்கு வியூ ஃபைண்டரில் பார்க்கும்போதே ஒரு அப்படி ஒரு தெம்பு இருக்குங்க இவங்களை பார்க்குறது, அவங்க பர்ஃபார்மன்ஸஸ். சார் சத்யராஜ் சார்லாம் அவர் ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் அவரோட முதல் படத்துலேயே அவரை ரசிக்கங்க நான். ஸோ அவர் வியூ ஃபைண்டரில் பார்க்குறதுக்கு இது ஒரே சந்தோஷங்க. சந்தோஷம் பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸும் தலை தெறிக்க விட்டாங்க. என்ன நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி எடுத்த படங்க அது. வேறு என்ன மிச்சத்தெல்லாம் நீங்கள் வந்து படத்தில் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் மிச்ச டிபார்ட்மெண்ட்டில் என்ன கூட இருந்தவங்க வந்து மேக்கப் டிபார்ட்மெண்ட் ரஞ்சித் சாரு, நம்ம காஸ்டியூம் ஜஷீத், அவர் வந்து அவங்க வந்து இவங்க 2 அண்ட் மை ஆர்ட் டைரக்டர், இவங்க 3 பேர் இல்லைன்னா ஒரு ஒளிப்பதிவாளர் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஸோ இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்தாங்க எனக்கு. அதனால் வாட் எவர் தட் யூ சி ஐ அட்ரிபியூட்டட் டு ஆல் த பீப்புள் வித் மீ இன் த டீம். எல்லாரும் எனக்கு செஞ்சதுனால we got to do the film that you are going to see. Thank you very much. ஒரு சில வார்த்தைகள் from you sir. வாங்க. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த படத்தில் நடிக்க ஆரம்பித்த அப்போ ஃபஸ்ட்டு ஏற்பட்டது ஒரு குற்ற உணர்வு தான். ஏண்டா கோயம்புத்தூர்லேயே பிறந்து வளர்ந்துக்கிற, இவ்வளோ நாள் போய் நீ ஜிடி நாயுடு மியூசியத்தை நீ பார்க்காம இருந்திருக்கிறிய அப்படின்னு ஒரு ஃபீலிங். எனக்கு ராஜ்குமார் சார் கூப்பிட்டு போய் காட்டினார். எப்படி இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணோம். எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறப்பங்க சைக்கிளில் போகிறப்ப நம்மளுக்கு 2 விஷயம் தான் தெரியும் தாத்தா பற்றி. ஏதோ ஜிடி நாயுடு ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போட்டு இவ்வளோ பெரிய பப்பாளி பழம் பண்ணியிருக்கிறாராமா, அது ஒன்று. அப்புறம் வந்து ஒரு ரேசர் மோட்டர் ஏதோ ரேஸ் ஆகலாம் அதை வச்சு அதுவே சேவ் பண்ணி விட்டுருமாமா அப்படின்லாம் பேசிக்குவோம். ஸ்கூலில் போகிற வழியில் நம்ம யூஎம்எஸ் பில்டிங் வழியாக தான் போவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டிஸ்ட்ரக்ஷன்ட்டு இவ்வளோ நெருக்கமான பழக்கம் எங்கள் குடும்பம் அவங்க குடும்பம் ஒரு 4 தலைமுறையாக பழக்கம். அது வேற. ஜிடி நாயுடு சார் படமாக பண்ணுறாருன்னா நம்ம டைரக்டர் கிருஷ்ணா சார் வந்து சப்ஜெக்ட் சொன்னார், அரவிந்த் சார் வந்து சொன்னார். ஒவ்வொரு சீனும் நடிக்கும்போது ஏய் நிஜமாவே இப்படி நடந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி. ஏன் இந்த படம் கமர்ஷியலாக பெரிய ஹிட்டானா, ஒரு சராசரி கமர்ஷியலான ஒரு சக்ஸஸ்ஃபுல் படத்தில் என்னென்ன எலிமெண்ட் இருக்குமோ அந்த எலிமெண்ட்டை விட இது அதிகமாக இருக்குது. ஒரு சேலஞ்ச் இருக்குதா, தொடத்தட்டுற விஷயம், அண்ணாமலையில் ரஜினி சார் குறிச்சி வச்சுக்காங்கிற மேட்டர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரியலாகவே நடந்திருக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டண்ட் ஆன விஷயம் வந்து மாதவன் சார் வந்து மிக 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 அழகான நடிகர்களில் உலகத்தில் அவர் ஒருவர்னு சொல்லலாம், மிக முக்கியமானவர் சொல்லலாம். அவர் வந்து நாங்கள் 2 பேரும் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இவர் என்ன பண்ணார், கூட மேக்கப் மேன் மற்ற டிபார்ட்மெண்ட் யாரையும் கூப்பிட்டு வந்து இவர் மட்டும் பெல் அடித்து கதவை தட்டிக்கிறாரு. திறந்தா ஜிடி நாயுடு சார்னுடைய லாஸ்ட் கெட்டப்பில் நிற்கிறாரு. யா 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 மேடி என்ன இது அப்படிங்கிற மாதிரி. அது நம்ம மேக்கப் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதனுடைய பாராட்டுகளை சொல்லணும். அவ்வளோ பெரிய சேஞ்சுங்க, அவ்வளவு டெடிக்கேட்டடா. அப்புறம் அடுத்த நாள் ஷூட்டிங் போகையில் நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு சேலஞ்சு. ஏன்னா நம்ம கோயம்புத்தூர்காரன், நம்ம கோயம்புத்தூர் ஸ்லாங் நம்மளால என்ன பண்ணுறாருன்னு பார்த்துடலாம், மேடி எப்படி பேசுகிறான்னு பார்த்துடலான்னா கரெக்டாக ஏனுங்க நாங்கிற சொல்கிறவங்க அப்படி இதெல்லாம் நீ கேட்காமே நின்றுட்டு ஐயோ இது என்ன இந்த ஆள் விட்டால் நம்மளை கூட கோயம்புத்தூர் ஸ்லாங் நல்லா பேசிட்டு வர போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் லைனாக சொல்லிட்டு போல அரவிந்த் சார் வந்து இதுக்காக எடுத்துக்கிட்ட மெனக்கெட்ட விஷயம் வந்து பெரிய விஷயம். அரவிந்த் சாருடைய ஒர்க்கு. ஜிடி நாயுடு சாருடைய பெருமையை சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே பெரிய பாலத்துக்கு வந்து ஜிடி நாயுடு சார் பெருதை வச்சுக்கிறாங்க கோயம்புத்தூரில். தமிழ்நாட்டிலேயே இல்லை சவுத் இந்தியாலையா? தமிழ்நாட்டில் உறுதி. அது நாங்கள் ஷூட்டிங் எடுத்துருக்கையில் அன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து அந்த பாலத்தை திறந்து வச்சார். எல்லாம் அவங்க ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு போய் பெரிய அளவில் மரியாதை பண்ணாங்க. நீங்கள் யார் எப்போ கோயம்புத்தூர் போனாலும் அந்த மியூசியத்தை போய் பார்த்துருங்க. அப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் வந்து அதாவது ஒரு மேல் ஆக்டருக்கு வந்து கெட்டப் போடுறது ஈஸி இல்லையாங்க மேடி, நம்ம தாடி வைக்கலாம், தாடி எடுக்கலாம், இது விக் அப்படி. பட் ஒரு லேடி ஆர்டிஸ்ட், அது எஸ்பெஷலி ஹீரோயினாக இருந்துட்டு படத்துக்கு படம் ஒரு வேற மாதிரி கேரக்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது துஷாரா விஜயன் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. நான் முதல்லேருந்து பார்க்குறேன். இப்போ அவங்களோட இன்னொரு படம் நடிக்கிறேன். அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு கேரக்டருக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் மேடி நீங்கள் பாருங்க, ரங்கநாயகி வேற அது வேற. ஆமாம் ஆமாம். அப்புறம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் விஜய் முருகன் அவங்கெல்லாம் நம்ம அதாவது பாகுபலி அடிக்கல பிரபாஸ் சொல்லுவார், அந்த ப்ரொடியூசருக்கு வந்து வேடிக்கை பட்டிருப்பாங்க.
பாருங்க சார் வேற யாரோ படம் எடுக்கிற மாதிரி ஜாலியாக வந்து நிற்கிறாங்க சார், எல்லா செலவு அவ்வளோ செலவாயிட்டு இருக்குது. அவர் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து யாரோ படம் எடுக்கிறாங்கப்பா அவர் ரொம்ப செலவு பண்ணியில அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா வேற யாரோ எக்கச்சக்கமாக செலவு பண்ணி எடுத்து இவங்க வந்து ஜாலியாக வேடிக்கை போட்டு நல்லா மாட்டினாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆனால் இந்த படம் வந்து உலகம் பூரா பெரிய அளவில் ஒரு சாதனை பண்ணுங்க. ஏன்னா வந்து அவருக்கு ஜிடி நாயுடு சாரை வந்து இந்தியான்னு போட்டிருக்காங்க. நம்ம எப்போவுமே வெளிநாட்டுக்காரங்களை அதிகமாக புகழ்வோம். அஃப்கோர்ஸ் சினிமாங்கிறது எடிசன் கண்டுபிடிச்சது தான். நான் வந்து சிகாகோவிலேருந்து நயாகரா ஃபால்ஸுக்கு போகிற வழியில் ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன கிராமம், அதுதான் வந்து எடிசன் பிறந்த கிராமம், போர்டு வச்சுருந்தது. எனக்கு ரொம்ப விஞ்ஞானிகளை மதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஒன்றே அந்த கிராமத்துக்குள்ளே போனால் அவருடைய கண்டுபிடிப்புகளை எல்லாம் வச்சுக்கிறாங்க, எடிசனுடைய கண்டுபிடிப்புகள்லாம். அதை பார்த்துட்டு நம்ம ஜிடி நாயுடு சார் மியூசியத்தை வந்து ராஜ்குமார் சார் கூப்பிட்டு போய் காட்டினார். இது வந்து அதை தாண்டின விஷயம், உண்மையில சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ஆளரை தூக்கி விட்டுக்கலாம், அதை தாண்டின விஷயம். அதை வந்து நம்ம மேடி அவர் எடுத்து நடித்த விதம் என்ன, நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட 25 வயசில் ஆரம்பிச்சிருமா கதை, ஆரம்பித்து அவருடைய டெத்து வரைக்கும் போகுது. எல்லாமே வந்து வித்தியாசமான கேரக்டர்ஸு. இந்த மாதிரி ஒரு பயோபிக்கை வந்து கிருஷ்ணா மாதிரி டைரக்டர்னால தான் அதை டிசைன் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அதை சொல்லி அந்த குடும்பத்தில் அப்ரூவல் வாங்கி, எனக்கு இதில் வந்து ராமையா பிள்ளைன்னு ஒரு கேரக்டர். நான் கேரவானில் உட்காந்துருக்கிறேன், எங்கிட்ட அஸ்டின் வந்து சொன்னார், சார் ராமையா பிள்ளை ஃபேமிலி உங்களை பார்க்க வந்துருக்குறாங்க, அவர் பேரன் வந்திருக்காருன்னு. நான் பேரன்னா நானா நினச்சிட்டு ஒரு 10 வயசு போய் ஆஃப் பேண்ட் போட்டு நின்றுருப்பார் அப்படின்னு. வெளியில் வந்து பார்த்தா அவர் கிட்டத்தட்ட 50 வயசாச்சு, 65 வயசு 70 வயசு இருக்கும். அவர் வந்து சார் நான் தான் ராமையா பிள்ளையுடைய பேர அப்படின்னு, அதுதான் என்னுடைய அந்த கேரக்டர் ராமையா பிள்ளைன்னு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, சார் ராமையா பிள்ளை வந்து உங்கள் பெரியப்பா கிட்ட கணக்கு பிள்ளையா இருந்தார் சார், அவர் தான் சார் ஜிடி நாயுடு சார் கிட்ட சேர்த்து விட்டார் எங்கள் தாத்தாவை அப்படின்னாரு. அவ்வளோ நெருக்கமான சீன்ஸு, இன்டர்வல் பிளேஸ்மெண்ட் சீன் எல்லாம் தெரிச்சிரும். இந்த இடத்துல வந்து என்னுடைய நண்பர் ஜெயராம் இல்லை பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அத்தனை பேரும் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கேன். அதித்தி காம்பினேஷன் எனக்கு இல்லை, அதனால் கரெக்டாக என்ன சொல்கிறேன்னு தெரியல. இந்த படம் வந்து கமர்ஷியலாக பயோபிக்லேயே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இந்த படம் இவ்வளோ கிராண்டாக வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ராஜ்குமார் சாருடைய, ஜிடி நாயுடு சாருடைய ஃபேமிலி சப்போர்ட் தான். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்த காருகள்லாம் இருக்குது, இந்த காருக இந்த எக்யூப்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம எங்கே போகிறது, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி செய்கிறதுனா பெரிய விஷயம். அந்த ஒரு ஆஸ்டின் ஒன்று பறந்து போமே, நான் இருக்கிறேன் சார், என்ன சார் ஆன்டிக் காருக்கு வந்து விலையே இல்லை, நம்ம சொல்கிறதா விலை சார். என்ன சார் ஆஸ்திரேலியெல்லாம் பறக்க விட்ருக்கீங்க, இது என்ன சார் சிஜியா ஏஐயா சார் அப்படின்னு. சார் ஒரிஜினலாக விட்டோம் சார் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஜெர்மனில் அந்த பெரேடு நடக்குது. அந்த நான் கேட்ட அரவிந்த் சார் கிட்ட, சார் இது என்ன சார் சிஜியா ஏஐயா அப்படின்னா, இல்லை சார் புதுசாக ஒரு டெக்னிக் வந்திருக்குது, ரெண்டையும் சேர்ந்து விட்டு அதுக்கு பேர் ஹைப்ரிட் சார் அப்படின்னாரு. இப்படி பல டெக்னிக் வந்து இந்த படத்தில் புதுசாக எப்படி ஜிடி நாயுடு அவர்கள் வந்து பல புதுமையான விஷயத்தை கொண்டு வந்தாரோ, அது மாதிரி இந்த படம் வந்து பல புதுமையான விஷயங்களை கொண்டு வந்திருக்குது. இந்த படத்தை வந்து உலகமே பார்த்து வியக்க போகுது. அதுக்கு காரணம் ஜிடி நாயுடு அப்படிங்கிற அவருடைய கேரக்டரும் மேடையினுடைய எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். அவர் லைஃப்பில் வந்து இது ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்லலாம். ராக்கெட்ரி படம் பார்த்தேன், கொஞ்சம் சுயநலமா, நம்ம ஊருக்காரர் இல்லை ஜிடி நாயுடு, கோயம்புத்தூர்காரங்க போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 2 பிட்டு போடுறதா. அதனால வந்து இல்லை அவ்வளோ வெரைட்டியான சீன்ஸ் கிடச்சி. நீங்கள் பாருங்க, ஒரு சினிமா கதை எழுதினால் கூட என்ன எழுதுவீங்க இல்லையா? இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இங்கே இருக்கும்போது ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு கேமியோ, எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு சொல்லலாம், பட் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கேமியோ. அது விஜய் முலன், ஹூஸ் த ப்ரொடியூசர், அவரோட அப்பாவும் கொஞ்ச நாளாகவே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். பட் இந்த ஒரு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, அதை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு கிருஷ்ணா அண்ட் அவங்க எல்லாம் பேசி டிசைட் பண்ணாங்க. நானும் கொஞ்ச நாள் யோசித்தேன். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆக்சுவலி அந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ பெருசு. ஸோ அது பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் ஒரு தகுதி வேணும். ஆஸ் அன் ஆக்டர் நான் ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் பஃப். ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது அது பர்ஃபெக்டாக பண்ணலைன்னா சரியாக வராதுன்னு நினச்சி கொஞ்ச நாள் தயங்கினேன். பட் அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நம்ம பண்ணிட்டோம். அண்ட் ஐம்
ஆனர்ட். ஒரு சிங்கராக இல்லை, பட் ஒரு ஆக்டராக ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் with all these legends of cinema அவங்க கூட பண்ண முடிஞ்சதுன்னு ஒரு blessing. Thank you so much to Vijay and Madi sir and Satyaraj sir. The few scenes that we have is very special, so just to be in front of the camera with all of them அவங்க கூட நடிக்க முடிஞ்சதுன்னு ஒரு ரொம்ப பெருமைப்படுறேன், especially in a film like this. அண்ட் ராஜ்குமார் சாரும் அந்த ஃபேமிலியும் அதை பற்றியெல்லாம் சொல்லணும்னா நிறைய நேரம் பேசலாம், பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ் இன் கோயம்புத்தூர் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் ஸோ வெல். தேங்க்யூ ஸோ மச். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப தமிழ் ஜாஸ்தி கிடையில, கொஞ்சம் தெற்றெல்லாம் வரும், கொஞ்சம் க்ஷமிக்க வேண்டியது. நான் இங்கே முதல்ல എൻ്റെ ലൈഫ് கொஞ்சம் இங்கே தமிழ்நாடோட கொஞ்சம் அட்டாച്ച്ഡ് ஆகிருக்கேன். ஆனால் എൻ്റെ ഗ്രാജുവേഷൻ முடிஞ்சிட்டு இங்கே சென்னையில் தான் எனக்கு அன்னைக்கு மட்ராஸ் 1977 மட்ராஸில் தான் இங்கே வேலை கிடைச்சது இந்தியன் எக்ஸ்பிரஸில். அது சரோஜ் கோயிங்க் அவர் அந்த ஆஃபீஸ் டீமில் செக்ரட்டரியேட்டு எனக்கு ஜோலி கிடைச்சது. 2-3 வருஷம் இங்கே இருந்தது. இங்கே 1000 லைட்ஸில் தான் நம்ம வசிச்சிருந்தது. அதனால் அன்னைக்கு நிறைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. അപ്പോൾ അവരെല്ലാം அங்கே ஆஃபீஸில் வந்தாலும் கொஞ்சம் இது டைம் கிடைக்கும்போதெல்லாம் அந்த சினிமாவோட அந்த நேத்தியில் பார்த்து சினிமாவோட அந்த விஷயம் தான் ஜாஸ்தி பேச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் ஃபிலிம் எப்படி பார்க்கலாம் அந்த பேச்சு நானும் அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி அவர் கூட நிறைய எல்லாம் அங்கே ஃபிலிம் பார்க்குறதுக்கெல்லாம் போய் அப்போ எனக்கு தெரிஞ்சது இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் எவ்வளோ அட்டாச்சு இந்த ஃபிலிமோடு ஆயிருக்கா. அப்புறம் அந்த எம்ஜிஆர் எப்போ வந்திருக்கா, எப்படி அட்டாச்சாக இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறேன், இவ்வளோ சின்சியராக இவ்வளோ ஓப்பன் மைண்டடாக இந்த சினிமையோட டச்சிங்கில் இவ்வளோ இருக்கிற தமிழ் மக்களோட எனக்கு ரொம்ப வாழ்த்திருக்கா. எப்படியானாலும் அதில் 2-3 வருஷம் முடிஞ்சிட்டு நான் இங்கே டெல்லியில் போய் வேலை பண்ணி அங்கேருந்து சவுதியில் போய் அங்கே 40 years அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு இப்போயும் அங்கே பிஸ்னஸ் தான். அப்போ இப்போ வரும்போதும் கொஞ்சம் காலேஜ் ஸ்டடி மட்டும், அதுக்கப்புறம் ஸ்கூலு மட்டும் நான் அங்கே கேரளாவில் இருந்தது. அப்புறம் பாக்கி எல்லாம் வெளியூரில் தான் வேலை பண்ணியிருக்கேன். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறேன். அதுதான் இங்கே தமிழில் சினிமா பிடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. அப்புறம் தான் நம்ம என்ன சன் விஜய் அந்த மாடிகிட்ட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு முதல்ல. அப்புறம் அந்த மாடி தான் மாதவன் சார் வீட்டில் வந்தப்போ சொன்னது, இங்கே ஒரு ஃபிலிம் பிடிக்க போகிற அந்த நம்பிதான பேரில். அப்படி தான் ராக்கெட்ரி ஒரு ட்ரூத் ஆகி போச்சு. ஆனால் ஃபிலிம் பார்த்தப்போ தெரிஞ்சது அந்த படம் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இருந்தாலும் மை சன் Vijay was coordinating with everybody, and for this also GDN also he is running after. I have got another job, so அதுதான் எனக்கு ரொம்ப இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இங்கே வர முடியல ஜாஸ்தி. he is coordinating with everybody. ஆனால் இந்த ராக்கெட்ரி பார்த்தப்போ அந்த சினிமையில் நம்ம கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போயிட்டா, அப்புறம் பார்லிமெண்ட்டில் போயிட்டா, அப்புறம் அதுக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிட்டா. அப்போ அதுக்கெல்லாம் கூட இங்கே வெளியூரில் இங்கே எல்லாம் போயப்போ அந்த ராக்கெட்ரி ஃபிலிம் எவ்வளோ இந்த ലോകത്തിൽ அந்த ആൾക്കാരുടെ ഐഡിയാസ് ചേഞ്ച് பண்ணிட்டா. എപ്പോഴും ഒരു wrong history, how it was corrected by this film, I could witness it with a great happiness. அப்படிதான் இது. அப்புறம் அதுதான் நான் இங்கே சென்னையில் இருக்கும்போது தான் எனக்கு நான் கேட்டிருந்தது அந்த ஜிடி நாயுடு விஷயம். ஜாஸ்தி கடையில்ல, கேட்டிருந்தது. அதனால் அப்புறம் அந்த விஷயத்துக்கு அப்புறம் நம்ம இந்த சினிமாவோட அப்புறம் இது மேடி சார் தானே விஜய்கிட்ட சொன்னு அப்போ நமக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சது. அப்புறம் இங்கே ராஜ்குமார் வீட்டுக்கெல்லாம் நம்ம போய் அவர்கிட்ட எல்லாம் இதெல்லாம் அந்த மியூசியம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு அவசரம் கிடைச்சது. இதெல்லாம் பார்த்தப்போ தான் இந்த மாதிரி பெரிய ஒரு சயின்டிஸ்ட்டு ஏன் இந்த மாதிரி இந்தியாக்கு கேரளாவில் கேட்கவே இல்லை. அந்த ஜிடி நாயுடு யார்கிட்ட கேட்டு யாருக்குமே தெரியாது. ஆனால் இவ்வளோ பெரிய இது டிஸ்கவரியெல்லாம் பண்ணி ஒரு ஆள் இவ்வளோ பெரிய ஒரு இந்த ஹிஸ்டரியில் he fought against the British in his separate way. How he was ignored by the nation, how he was
trodden down by the British. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஹிஸ்ட்ரி எவ்வளோ இந்த கிரேட் இந்தியன் எப்படி இதெல்லாம் நம்ம லோக சரித்திரத்துக்கு கொண்டு வரலாம்னு நினச்சது எனக்கு ரொம்ப ஆசை வந்துட்டாரு. என்னாச்சா இந்த வேர்ல்டு ஹிஸ்டரியில் நிறைய ட்விஸ்டிங் இருக்கா. யாரெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தோம், யாரெல்லாம் ரூலிங்கில் இருந்தோம், அவரெல்லாம் அவர் விஷயத்தில் இந்த ஹிஸ்டரியை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கா. இந்த ஜிடி நாயுடு அன்சங் ஹீரோ அந்த மாதிரி தான். ஆனால் அது ஒரு ஹிஸ்டரியை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறதுக்கு ஞானும் ஒரு நிமித்தமாக எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இருக்கா. இதோட வந்திருக்கா இங்கே ராஜகுமார் சார், அப்புறம் மாடி சார், அப்புறம் சத்யராஜ்னு கேட்டால் நமக்கு கேரளாவில் யாருக்கு தெரியல, கட்டப்ப சொன்னதான் தெரியும். அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்காங்க. அப்போ இதுக்கு சொந்த இதெல்லாம் இருக்கா, ஆൾക്കാർ கேட்கும்போது யார் இருக்கா, யாரெல்லாம் இருக்கா, கட்டப்பா இருக்கா, ஓ ரொம்ப பெருசு நம்ம பார்க்குறேன் அந்த சினிமா அப்படித்தான் அவர் சொல்கிறேன். அப்படியானாலும் அப்புறம் இது இருக்க நம்ம பிரியாமணி இருக்கா, அப்புறம் துஷார் இருக்கா, அப்புறம் நம்ம கூட ராஜ்குமார், அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு விஜய், யேசுதாஸ் காலத்திலே நமக்கு ரொம்ப ஆராதனை இருந்தது. அதனால் இந்த மாதிரி நிறைய ஆൾക്കാർ நம்மளோட இதில் வந்திருக்கா, மெயின் டீம் வந்திருக்கா. തീർച്ചയായിട്ടും நான் ரொம்ப ஹாப்பி இவரோட கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு, நீங்கள் எல்லாவது சப்போர்ட் பண்ணுறதுக்கும், இந்த ஒரு ஹிஸ்ட்ரி கரெக்டாக நம்ம லோகத்துக்கு முன்னால் வைக்கிறதுக்கு நீங்கள் மீடியா தான் ഏറ്റവും കൂടുതൽ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட்டு தேவை. தேங்க்யூ வெரி மச். Hello everyone, thank you. I'll make it very quick. So after Rocketry, we were looking out for what to do next. And it has to be a great story because Rocketry took us to a bigger heights with national awards and all the expectations. That's when I heard the story from Maddie, how excited he was hearing the story, and Arvind sir being a part of Rocketry, I got to know more about it. So the only thing I went after Arvind sir and was like, somehow please get this project to us. I did not know Krishna or Rajkumar sir then, but later I got to know them. When I heard the story itself, I was like very sure this is the story we have to do after Rocketry. So thank you Rajkumar sir for allowing us to do this movie. Thank you Maddie for showing, I mean, your conviction to the story is what gave us the confidence. And Krishna's story podcast, I met him much later. It is the podcast that he sent to Maddie that I heard, and I was also mind blown by the plot and the story. And later it just grew over time. Satyaraj sir came, Jairam sir came, Dushara, Priyamani, Aditi Balan, our friend Vijay Shudas, and a string of actors. A lot more people are sitting here. Great honor to work with everyone, and a big thank you to my father, Varghese Moolin. I am just a namesake producer. He is the actual funder. It's with his money that it's all done. I'm only a manager here. Thank you all for the opportunity. Thank you.